கங்காதர திலகர் 1856 ஜூலை 23 வந்து மகாராஷ்டிராவில் இருக்கிற ரத்னகிரியில் பிறந்திருக்காரு. இவரோட அப்பா பேர் கங்காதர் ராமச்சந்திர திலக், அம்மாவோட பேர் பார்வதிபாய். இவரை இந்திய அமைதியின்மையின் தந்தைன்னு சொல்லிட்டு யார் சொன்னதுன்னா வந்து வேலண்டைன் சிரோல் சொல்லியிருப்பார். பூனேயில் வந்து இளங்கலை பட்டம் வந்து வாங்கியிருப்பார். ஃபஸ்ட்டு வந்து இவர் மேக்ஸ் டீச்சராக இருந்திருப்பார். அதுக்கப்புறம் தான் ஒரு பத்திரிகையாளராக வந்து ஆகியிருப்பார். பூனேயில் வந்து பெர்கூசன் கல்லூரியை நிறுவனத்தில் இவரும் ஒரு ஆள். 1890 வந்து காங்கிரஸில் வந்து சேர்ந்திருப்பார். சுயராஜ்யத்தோட முதல் வக்கீல்களில் இவரும் ஒருத்தர். சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை நான் அடைந்தே தீருவேன்னு சொல்லிட்டு யார் சொன்னதுன்னா திலகர் சொல்லியிருப்பார். சுதேசிக்கு ஆதரவாக இருந்திருக்காரு. இவரோட 2 பத்திரிகை வந்து பார்க்கலாம். கேசரின்றது மராட்டிய மொழி பத்திரிகை, மராட்டான்றது ஆங்கில மொழி பத்திரிகை. கொலைக்கு தூண்டுதல்ன்ற குற்றச்சாட்டின் பேரில் இவரை வந்து 18 மாதம் வந்து ஜெயிலில் போட்டுறாங்க. பகவத்கீதையை மேற்கோள் காட்டி என்ன சொல்லியிருக்காருன்னா, அடக்குமுறையாளர்களை வந்து கொன்றவர்களை வந்து குற்றம் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு எழுதியிருக்காரு. பாம்பேயில் புபோனிக் பிளேக் நிகழ்வில் வந்து கொடுங்கோன்மை நடவடிக்கைகளுக்கு பதிலடி கொடுக்குற வகையில் 2 பிரிட்டிஷ் அதிகாரிகள் 2 இந்தியர்களால் வந்து கொல்லப்பட்டனர். பிபின் சந்திரபால், லாலா லஜபதி ராயோடு சேர்த்து லால்பால் பால்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரை வந்து சொல்லுவாங்க. பல தேச துரோக வழக்குகள் இவர் பேரில் இருக்குது. பிரபுலா சாஹி மற்றும் குதிராம் போஸை வந்து பாதுகாத்து கட்டுரை வந்து எழுதுனதுக்காக இவர் 1908 1914 வரைக்கும் ஒரு 6 வருஷம் வந்து இவரை வந்து ஜெயிலில் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து திலகர் வந்து காங்கிரஸ்லேருந்து வந்து விலகிடுறாரு. மறுபடியும் எப்போ காங்கிரஸ்க்கு வராருன்னா 1916 தான் வந்து வராரு. அன்னி பெசன்ட் மற்றும் ஜிஎஸ் கபார்டேவோடு சேர்ந்து அகில இந்திய ஹோம் ரூல் லீக் நிறுவனர்களில் இவரும் ஒருத்தராக வந்து இருக்கார். 1893 கணேச பூஜையை வந்து பிரபலப்படுத்தியிருக்காரு. விநாயகர் சதுர்த்தி, கணேச பூஜைனா விநாயகர் சதுர்த்தி. அதுக்கப்புறம் சிவஜெயந்தினா வந்து சிவாஜியோட பிறந்த நாள், மராட்டிய மன்னரான சிவாஜியோட பிறந்த நாள். இது ரெண்டுத்தையும் வந்து பிரபலப்படுத்தினது யாருன்னா வந்து பாலகங்காதர திலகர். கணேச சதுர்த்தி அது வந்து குடும்பத்தில் மட்டும் வந்து செய்கிற ஒரு நிகழ்வாக இருக்குது. அதை வந்து எல்லாரும் வந்து கலந்துக்கிற மாதிரி ஒரு பொது நிகழ்வாக வந்து இவர் தான் வந்து பிரபலப்படுத்தியிருக்காரு. 1895 சர்வஜனிக் கணோஷாஸ்தவன்றது வந்து இன்றளவும் வந்து மகாராஷ்டிராவில் வந்து மிகப்பெரிய திருவிழாக்களில் ஒன்றா வந்து இருக்குது. இவர் எழுதின நூல் வந்து கீதா ரகசியம், இன்னொன்று வந்து வேதங்களின் ஆர்டிக் இல்லம். 1879 பாம்பேயில் வந்து இவர் வந்து சட்டம் கல்லூரியில் சட்டப்பட்டம் வந்து வாங்கியிருப்பார். ஆங்கிலேயர்கள் ஃபாலோ பண்ணுற அந்த எஜுகேஷன் சிஸ்டமை வந்து இவர் வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணியிருப்பார். 1895 வந்து சிவாஜி ஜெயந்தி. 1893 வந்து என்னென்னா வந்து 1893 விநாயகர் விழா. 1920 ஆகஸ்ட் 1 வந்து 64 வயசில் பாம்பேயில் வந்து இவர் வந்து இறந்துடுறாரு. இவர் வந்து லோகமானிய திலகர்னு வந்து சொல்லுவாங்க. இவரோட 150வது பிறந்த நாளை முன்னிட்டு இந்திய அரசு வந்து 2007 வந்து ஒரு நாணயத்தை வந்து வெளியிட்டிருப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.